சண்டே ஆஃப்டர்நூன் இட்லி தோசை பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக உளுந்தையும் அரிசியும் ஊற வச்சு வச்சுருந்தேன். ஏன்னா இட்லி தோசை மாவு அரைச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் வீக் 2-3 டேஸ்க்கு டிஃபன் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் இன்றைக்கி வீட்டுக்கு கொஞ்சம் கெஸ்ட் வரதுனால லஞ்சுக்கு வந்து ஃபிஷ்ஷும் சிக்கனும் வாங்கியிருந்தோம். ஃபிஷ் ஃப்ரைக்கான மேரினேஷன் ஒர்க் தான் பண்ணுறேன். ஃபிஷ் ஃப்ரை மேரினேஷனில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் ஆனியன், 1 ஸ்பூன் ஆயில் போடுறாச்சு. ஆயில் போடுறதுனால மசாலா மீன்லேருந்து உதிராமல் ஒட்டி இருக்கும். மாரி மசாலா வந்து ஃபிஷ்குள்ளேயும் நல்லா இறங்கியிருக்கும். மேரினேஷன் ஒர்க் முடிச்சுட்டு கொஞ்சம் அந்த ஊறுற வரைக்கும் பாப்பா கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளாண்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என் தங்கச்சி வந்து ஃபிஷ் குழம்பு வச்சுட்டேன். தென் நெக்ஸ்ட்டு நான் போய்ட்டு சிக்கன் ஃப்ரையும் பண்ணி வச்சாச்சு. பண்ணி வச்சதுக்கப்புறம் கெஸ்ட்டும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. என் கசின் அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அவங்க பாப்பா கூடயும் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தேன். அண்ட் ஃபிஷ் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலை, சோம்பு போட்டு ஃபிஷ்ஷை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா எல்லாருமே ஒன்றா உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டு முடித்தோம். ஆஃப்டர் லஞ்ச் அரிசி உளுந்து நல்லா ஊறி இருந்தது. ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இட்லி தோசை பேட்டரும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் தி சண்டே vlog. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.